வணக்கம். இன்றைக்கி நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்கிற பிகே கோகோ ரெசார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். புதுசாக இந்த ரெசார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் விசிட் பண்ண போயிருந்தோம். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் வாழவாடி பிரிவில் பெரிய குளத்துக்கு பக்கத்தில் அம்மாபட்டி ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. 10 ஏக்கர் தென்னந்தோப்பில் பிரம்மாண்டமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பிகே கோகோ ரெசார்ட்டுங்க. நம்ம உடுமலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ரெசார்ட் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட பிகே கோகோ ரெசார்ட் தான். நீங்கள் உடுமலைப்பேட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே அதை ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிகே கோகோ ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கேட் போட்டு நல்லா சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றிலையுமே உங்களுக்கு ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க. இந்த ரெசார்ட்டை சுற்றிலையுமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருக்குது. நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமைதியாக ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இடம் தாங்க இது. இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே தள்ளி இருக்கிறனால ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தால் எப்போவுமே சவுண்டாக இருக்கும். பட் இது அவுட்டரில் இருக்கிறனால உங்களுக்கு எந்த சவுண்டும் இருக்காது. நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு அம்பர்லா போட்டு சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லாரோடையும் பேசுகிறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஃபுல்லாக ஊஞ்சல் அதுவுமே இந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒரு பார்ட்டி பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு ஒரு கெட் டுகெதர் பண்ணுறீங்க, ஒரு சின்ன செலிப்ரேஷன் நடத்துகிறீங்கன்னா அந்த க்ரௌடு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இடமாவும் இது இருக்குது. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. குழந்தைகள்லாம் அப்படியே உட்காந்து நீட்டாக விளையாடி ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு அதுக்குமே ஒரு ஆப்டான இடமா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸு வீடியோலாம் எடுக்கணும்னாலும் பிரமாதமான லொக்கேஷன் பாருங்கள். லைட்டிங்கோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே லைட்லேயும் பார்த்துட்டீங்க. இப்போ நைட் லைட் எஃபெக்டில் உங்களுக்கு இப்போ நம்ம பிகே கோகோ ரெசார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கொங்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் சார்ஜஸ் நீங்கள் ஃபுட்டு தனியாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணி நீங்கள் பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு அப்படின்னாலுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா பிகே கோகோ ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வர்றீங்க, ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு என்ஜாய் பண்ணணும், குழந்தைங்களாம் விளையாடணும்னா அதுக்கான ஸ்பேசஸ்மே இங்கே அமைஞ்சிருக்குங்க. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது. ஒன்றில் 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, இன்னொன்றில் 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லாம் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே ஏசி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீட்டாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. உங்களை ரூம்ஸில் என்ட்ரு ஆகும்போதே தெரியும் இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்டே பண்ணுற ஒரு ரூமுங்க. ஸோ அழகாக காம்பேக்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பெட் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அமைதியான ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த பக்கமும் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ரேக்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய கபோர்ட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேனுமே இருக்குது, நீங்கள் ஏசியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனுமே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 4 பேர் ஸ்டே பண்ணுற ரூம். இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ டோருமே நல்லா இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு போட்டிருக்காங்க. இதில் 2 பேர், அதில் 2 பேர் நம்ம படுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா ரூம் நல்லா பெருசாக இருக்குங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஏசி இருக்குங்க. ஸோ ஏசியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸுமே இருக்குது. நல்ல ரூம் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட்ஸ், நிறைய ரேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்கன்னாலும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரேக்ஸுமே நிறைய இருக்குங்க. நீங்கள் இங்கேயுமே ஏதாவது திங்ஸ் எல்லாம் பேக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கேயுமே ஒரு கபோர்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதோட வால்ஸுமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புது ரெசார்ட் அப்படிங்கிறதுனால நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிரருமே இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே மிரரும் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் லிட்டிங் தான் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க. இங்கே வாஷ் பேஷனும் இருக்குது. உங்களுக்கு ஹீட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சுடுதண்ணி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், ஹீட்டர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளுமே கொடுத்துருக்காங்க. 8 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரியான சேர்ஸுமே இருக்குங்க. இங்கேயே உங்களுக்கு ஃபுட்டு 3 நேரம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ரிலாக்ஸ்டா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு தோப்புக்குள்ள உங்களுக்கு வெளியே வியூ எல்லாம் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டா சாப்பிடணும்னா கண்டிப்பா சூப்பரான ஒரு இடங்க. இங்கேயுமே நிறைய லைட்டிங் செட்டப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃபேனுமே இருக்கு. ஸோ ஒரு அமைதியான இடத்துல நீங்க வந்து ஸ்டே பண்ணி உங்க டூரை என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பா பிகே கொக்கோ ரெசார்ட்க்கு விசிட் பண்ணுங்க. 4+2 2 ரூம் பார்த்தேன் இல்லைங்களா. ஒன்றில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரமாதமான வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மிரர் ஒன்று வந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாய்லெட் ஏரியா. ஸோ வாங்க, இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்ரு இதுலேயுமே எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு 24/7 உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. பவருக்கான பேக்கப் சோர்ஸுமே இவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா, சர்வேலன்ஸு, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா வசதிகளோடும் ஒரு பிரமாதமான ரெசார்ட் தான் இந்த பிகே கோகோ ரெசார்ட்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4+2 6 பேர் தங்குற மாதிரி 2 ரூம்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா பெட்ஸும் உங்களுக்கு 1 or 2 persons வந்தாலும் குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் வருங்க. நைட் செலிப்ரேஷனுக்கு கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துருங்க. லஞ்சு டின்னர் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள். கொங்கு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஃபுட்டு உங்களுக்கு சமைச்சே கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு இயற்கை எழில்மிகு சூழலில் அமைதியாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசார்ட் சூப்பரான சாய்ஸ். எல்லாமே பார்த்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பிகே கோகோ ரெசார்ட்டோட முன்னாடி வராண்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நீங்கள் நடத்தலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து பர்த்டே பார்ட்டிஸ், சின்ன சின்ன விசேஷங்கள் அப்படின்னு இருக்குன்னா, இல்லை கார்பரேட் பார்ட்டிஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பிகே கோகோ ரெசார்ட்டை புக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனே நீங்கள் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். கேக் கட்டிங் அந்த மாதிரி இருக்கும். கார்பரேட் ஆஃபீஸ் மீட்டிங்ஸை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதுபோக பக்கத்துலேயே உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த ரூம்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நல்ல ஒரு அட்டகாசமான தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரமாதமான ரெசார்ட் இது. ரொம்ப எக்கனாமிக்கலாக நீங்கள் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிகே கோகோ ரெசார்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். விசேஷங்களுக்கு அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. திருமூர்த்தி மலை, அமராவதி, முதலப்பண்ணை, மறையூர், மூணாறு, அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனமலை மாசாணியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பிகே கோகோ ரெசார்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் அருமையான டூரிஸ்ட் பிளேஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசார்ட்டை விசிட் பண்ணுங்கள். வெளியூரில் இருக்க உங்கள் நண்பர்கள், சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இங்கே வந்து எங்கடா தங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கோகோ ரெசார்ட்டை அவங்க விசிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களையும் இந்த ரெசார்ட்டையும் லைஃப் டைமுக்கு மறக்கவே மாட்டாங்க. இந்த ரெசார்ட்டோட சார்ஜஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயே என்கொயரி நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கான டேல நீங்கள் இந்த ரெசார்ட்டை புக் பண்ணிக்கிங்க. இங்கே விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லான டேவை, பியூட்டிஃபுல்லான டேவை என்ஜாய் பண்ணுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.